மனிதர்கள் எப்படி எல்லாம் பேசுகிறார்கள் அந்த பட்டியலை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த தலைப்பு எனக்கு உரியதா அப்படின்னு நீங்க என்ன செஞ்சுக்கணும், உங்களை நீங்களே ஆய்வு பண்ணிக்கணும். நீங்க கவனிக்கணும், 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் மேட்டிமையானவைகளை பேசுகிறார்கள். ஒரு மனிதன் எப்படி பேசுறான்? மேட்டிமையாய் பேசுகிறான். அதே 1 சாமுவேல் அதே வசனத்தில் அடுத்த குறிப்பை அன்னாள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அகந்தையாய் பேசுகிறார்கள். 3வது சங்கீதம் 36:1, உபாகமம் 13:5 2 வசனத்தையும் பார்த்தா துரோக பேச்சு. அவங்க பேசுகிற பேச்சினுடைய கருப்பொருள் எப்படி இருக்கிறதா? துரோகம் பண்ணுகக்கூடிய ஒரு பேச்சு. அவன் இவனுக்கு விரோதமா துரோகம் பண்றான், அவன் அவனுக்கு விரோதமா துரோகம் பண்றான். அந்த துரோகத்தை எப்படி செய்கிறான் என்றால், இவன் பேசி பேசியே துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறான். துரோக பேச்சு. 4வது சங்கீதம் 59:12 கவனித்தா அவனுடைய பேச்சில பாவம் இருக்கிறது. அவன் பேசினாலே அக்கிரமமாய் பாவமாய் பேசுகிறான். அந்த பேச்சை கேட்கவே முடியாது, அவ்வளவு அசிங்கதனமாய் பேசுகிறான். 5வது தானியேல் 7:11 அந்த கிறிஸ்துவை குறித்தும் மற்ற அக்கிரமக்காரரை குறித்து சொல்லும் பொழுது பெருமையானவைகளை அவன் பேசுவான். பெருமையானவைகள். இந்த மேட்டிமைக்கும் பெருமைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. பெருமையான பேச்சு தானியேல் 8:23 கவனித்தா மூர்க்கமும் சூதும் நிறைந்த பேச்சு. ஆமா, அதே தானியேல் 11:32 நீங்க கவனிச்சீங்கன்னா இச்சகமான பேச்சு. மல்கியா 3:13 நீங்கள் பார்க்கும் பொழுது விரோதமான பேச்சு. அங்க ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விரோதமாகவே நீங்க பேசுறீங்களே என்று ஆண்டவர் வருத்தப்படுறார். நாம மற்றவர்களுக்கு விரோதமா இங்க இருக்கிற அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விரோதமா பேசி பேசி கடைசியில யாருக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிருவோம்? ஆண்டவருக்கு விரோதமாகவே பேச ஆரம்பிச்சிருவோம். அங்கேயும் ஆசாரியர்களும் மற்ற ஜனங்களும் அதான் செஞ்சாங்க. கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். 9வது குறிப்பு எபேசியர் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் சிலர் பேசுறத பார்த்தா புத்தியினமான பேச்சு. எங்க எதை பேசணும் என்கிற அந்த பேசிக் நாலேஜே இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, நான் கள்ளங்கபடம் இல்லாம பேசிட்டேன்பாங்க. ஆனா அவங்க பேசி முடிச்ச பிறகு அந்த புத்தியினமான பேச்சினால அந்த குடும்பமே தகர்ந்து போயிடும், உடைஞ்சு போயிடும். அறிவீனமான பேச்சு அது இருக்கவே கூடாது. 1 தீமோத்தேயு 1:6 1 தீமோத்தேயு 6:20 தீத்து 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது, வீண் பேச்சு. அவங்க பேசுறதுனால யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. வீண் பேச்சு. அவங்க பசாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீணான வார்த்தைகளை ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணுமா? நாம பேசுகிற வீண் பேச்சு எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும் என்று சுவிசேஷத்தில் நம்மால் வாசிக்க முடியும். 1 தீமோத்தேயு 4:7 2 தீமோத்தேயு 2:16 படிச்சீங்கன்னா சீர்கேடான கிழவிகள் பேச்சு. சீர்கேடான, ஆமா, கிழவி மாதிரி பேசுறா அப்படின்னு நாம விளையாட்டுக்கு சொல்லுவோம் பிள்ளைகள்கிட்ட. நான் அந்த பேச்சை சொல்ல, வயது முதிர்ந்தவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லல. அந்த பேச்சில என்ன இருக்கிறது? சீர்கேடு. சீர்கேடாய் பேசக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பைபிள் சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை? கிழவி பேசுற மாதிரி பேசுற வார்த்தை என்று அங்கே குறிப்பிடுகிறார். சங்கீதம் 75:4 நீங்கள் கவனிக்கும் பொழுது வீம்பு பேச்சு. வேணுக்கின்ற வீம்பா பேசுவாங்க. அது உங்க வீட்டுல நிறைய இருக்கும். புருஷன் மனைவிக்கு விரோதமா அப்படியே வீம்பு பேசிக்கிட்டே இருப்பான். மனைவி புருஷனுக்கு விரோதமா வேணுக்குன்னே பேசுவாங்க. அவரை கொஞ்சம் சூடு ஏத்தி விடுவோம் அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் வீம்பு பேச்சு. நீதிமொழி 24:28 நீங்க கவனிக்கும் பொழுது பஞ்சகமான பேச்சு. ஆதியாகமம் 34:3 நீதிமொழி 26:25 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா மனதுக்கு இன்பமாய் பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். தீனாலை கவர்ச்சிக்குள் ஆக்கும்படி அங்கே ஒருத்தன் அவளுடைய மனதுக்கு இன்பமாய் பேசினான். நீதிமொழியில சாலமோன் சொல்லும் பொழுது, உன் மனதுக்கு இதமாய் பேசினாலே நீ என்ன செய்யாத, நம்பாத. யாராயிலும் ஒருவர் நம்ம மனதுக்கு இதமா பேசுறாங்கன்னா நம்பிராதீங்க. அவங்க தான் உங்க கழுத்தை என்ன செஞ்சிருவாங்க, அறுத்துருவாங்க. ஆமா, இதமான பேச்சு அது இருக்க கூடாது. அடுத்து 15வது குறிப்பு கடினமாய் பேசுகிற பேச்சு. ஆதியாகமம் 42:30 அதை நாம் கவனிக்க முடியும். 16வது வார்த்தை நெகேமியா 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது, மனமடி உண்டாக பேசுகிறவங்க. அங்க ஒரு தேவ சந்ததி அஸ்திபாரம் போட்டு அந்த காம்பவுண்ட் சுவரை கட்டிக்கிட்டு இருக்காங்க. மதிலை கட்டி கொண்டிருக்கும் பொழுது சன்பலாத்தும் தொபியாவும் மற்றவர்களும் இந்த கட்டுகிறவர்களுடைய பணி கெட்டு போக வேண்டும் என்று அவர்கள் மனமடிவு உண்டாக்க வேண்டும் என்று பேசுகிற பேச்சு. சிலர் எல்லாம் பேசினா உடனே மற்றவர்கள் சோர்ந்து போயிருவாங்க, ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருவாங்க. அப்படி பேசுகிற பேச்சு. 17வது காரியம் சங்கீதம் 106
33 பதறி பேசுகிற அனுபவம் மிக மிக ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். உடனே பதறி போவாங்க. பதறி அந்த பதற்றத்துல என்னென்ன பேசுறன்னு தெரியாம எல்லா வார்த்தையும் விட்டுருவாங்க. எரேமியா 28:16 கலகம் உண்டாக பேசுவார்கள். 19வது குறிப்பு என்னன்னா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுவார்.